Hi students, already நம்ம இதில் NFA DFA conversion so NFAக்கு ஈக்குவலண்டான ஒரு DFA எப்படி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளோட நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். இதே கான்செப்டில் ஏப்ரல் மே 2024 நடந்த யூனிவர்சிட்டி கொஸ்டினில் ஒரு கொஸ்டின் இருக்குது 11Bயில் கேட்டிருக்காங்க ஒரு 7 marks கொஸ்டின். So in figure 11B find the equivalent DFA for the following NFA அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஒரு NFA கொடுத்துருக்காங்க, அதில் ஒரு DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. டைரெக்டாக அப்படி டயக்ராம் தரலாம், இல்லைன்னா அவங்க டேபிள் கொடுக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம். அந்த ஸ்ட்ரிங்குக்கான NFAயை நம்ம கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதிலிருந்து நம்ம DFAயை வந்து மாற்றிக்கணும். எப்படி வேணால் கொஸ்டின் வந்து கேட்கலாம். ஓகேவா, ஃபஸ்ட்டு பார்த்த எக்ஸாம்பிளில் ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருந்தாங்க. தட் மீன் ஒரு ஸ்ட்ரிங்குக்கான ரூல் கொடுத்துருந்தாங்க, அதிலேருந்து NFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி நம்ம பண்ணோம். இங்கே என்ன பண்ணியிருக்காங்கன்னா டைரெக்டாக ஒரு டிரான்சிஷன் டயக்ராம் NFA டயக்ராம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதிலேருந்து பண்ணுறோம். ஆல்ரெடி ப்ரொசீஜர் தெரிஞ்சதுனால கொஞ்சம் குயிக்காக போயிடலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த ப்ரீவியஸ் வீடியோவை படிச்சுட்டு இங்கே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, ஃபஸ்ட்டு நமக்கு NFAக்கான டிரான்சிஷன் டேபிள் வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ டிரான்சிஷன் டேபிள் ஆஃப் NFA, இது யாருக்கான டிரான்சிஷன் டேபிள்? நமக்கு கொடுத்துருக்க NFAக்கான டிரான்சிஷன் டேபிள். ஸோ அதில் ஸ்டேட்ஸ் இன்புட்ஸ் எழுத போகிறோம். ஓகே, என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குது? இதில் 1 2 3 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ அதை எழுதிக்கலாமா? என்னெல்லாம் இருக்குது? P, Q, R, S அப்படிங்கிற 4 ஸ்டேட்ஸ். இப்போ P அப்படிங்கிற ஸ்டேட்டில் 0 இன்புட் பாருங்கள். P அப்படிங்கிற ஸ்டேட் 0 இன்புட் கொடுக்கும்போது என்னெல்லாம் பாசிபிலிட்டி இருக்குது? 0 அப்படிங்கிறப்ப P அப்படிங்கிற ஸ்டேட்லேயும் இருக்குது, அதே டைம் Q அப்படிங்கிற ஸ்டேட்லேயும் மூவ் ஆகுது. ஸோ அப்போ 0 இன்புட்டுக்கு என்ன வரும்? P அண்ட் Q செட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். அப்போது நெக்ஸ்ட் Pக்கு 1 இன்புட் கொடுக்கும்போது எங்கே தான் வருது? அதே P அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஓகேவா, P ஸ்டேட்டில் தான் இருக்குது. அடுத்து Qக்கு பார்க்கலாம். Qக்கு 0 கொடுக்கும்போது Qவில் இருந்து Rக்கு மூவ் ஆகுது. சரி, அப்போ ஒன்று இருக்குது, என்னது? R. ஓகே, தென் Qக்கு 1 இன்புட். Qக்கு 1 இன்புட் கொடுக்கும்போது எங்கே தான் மூவ் ஆகுது? Rக்கு தான் மூவ் ஆகுது. ஓகே, தென் நெக்ஸ்ட் Rக்கு 0 இன்புட். Rக்கு 0 இன்புட் கொடுக்கும்போது எங்கே மூவ் ஆகுது? Sக்கு மூவ் ஆகுது. ஓகே, எஸ். தென் Rக்கு 1 இன்புட் இல்லை, ஒன்லி 0 தான் இருக்குது. அப்போ இல்லை அப்படிங்கிறதுனால நம்ம அதுக்கு பை போட்டுடலாம். நெக்ஸ்ட் எஸ். எஸ்ஸுக்கு 0 கொடுத்தாலும் 1 கொடுத்தாலும் அதே எஸ் அப்படிங்கிற செல்ஃப் லூப்பில் தான் போகுது. ஸோ எஸ்ன்னாலும் இங்கே தான் இருக்குது. எஸ்ஸுக்கு 0 1 கொடுக்கும்போதும் அதே செல்ஃப் லூப்பில் தான் அது ரொட்டேட் ஆகுது. கிளியர்? ஸோ இனி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டியூபிள்ஸ் எழுதலாம். அதனால் எல்லாத்துக்குமே சேம் டியூபிள்ஸ் தான், 5 டியூபிள்ஸ் இருக்கும். Q அப்படின்னா நம்பர் ஆஃப் செட் ஆஃப் ஸ்டேட்ஸ். என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குது இதில்? P, Q, R, S. அப்போ என்னெல்லாம் ஸ்டேட் இருக்குது? P, Q, R, S அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. சிக்மா என்னது? இன்புட் நமக்கு என்னது? 0 1. ஸோ சிக்மான செட் ஆஃப் சிம்பிள்ஸ், தட் மீன்ஸ் ஆல்ஃபபெட்ஸ். அப்போ என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க? 0வும் 1ம் தான் இன்புட் சிம்பிள். அப்புறமா Q0 ஸ்டார்டிங் ஸ்டேட். நமக்கு என்ன டயக்ராம் பார்ப்போமா? ஆரோ மார்க் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது? இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன மார்க் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த இடத்துல நமக்கு ஸ்டார்டிங் ஸ்டேட் என்ன? P. ஓகே, ஃபைனல் ஸ்டேட் என்னது? S. ஸோ அதை வந்து ஸ்டார் யூஸ் பண்ணி டினோட் பண்ணிக்கலாம். ஓகே, சரி, இப்போ இதில் வந்து எழுதிக்கலாமா? Q0 அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஸ்டேட். ஸ்டார்ட் ஸ்டேட் என்ன? P. ஃபைனல் ஸ்டேட் F என்னது? S. ஓகே, இந்த NFAலேருந்து DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ரூல் என்னது? எவ்வளோ NFAயில் எவ்வளோ ஸ்டேட்ஸ் அப்படின்னு பார்க்கணும். DFAயில் 2n ஸ்டேட்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் NFAயில் நம்பர் ஆஃப் ஸ்டேட்ஸ் NFAயில் இப்போது நமக்கு இங்கே என்ன இருக்குது? ஸ்டேட் 1 2 3 4. இப்போ n ஈக்குவல் டு நம்ம டயக்ராமில் 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. சரியா? இப்போ DFA கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ ஸ்டேட் வேணும்? 2n. தட் மீன்ஸ் 2/4 ஈக்குவல் டு 2 × 2 × 2 × 2. ஸோ 2 2s are 4, 4 2s are 8, 8 2s are. ஸோ நமக்கு எவ்வளோ ஸ்டேட்ஸ் இங்கே தேவைப்படுது? 16 ஸ்டேட்ஸ். இப்போ நமக்கு இருக்கக்கூடிய காம்பினேஷன் என்னது? எவ்வளோ ஸ்டேட் நமக்கு இருக்குது? P, Q, R, S அப்படிங்கிற ஸ்டேட் இருக்குது. சரி, 4 ஸ்டேட், 4 ஸ்டேட்ஸ் இருக்குது. ஸோ இதோட காம்பினேஷனில் என்னெல்லாம் ஒரு 16 ஸ்டேட்ஸ் நம்ம வந்து ஜென்ரேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஸ்டேட் வந்து பை. அப்புறமா ஒவ்வொன்றையும் இண்டிவிஜுவலாக எழுதலாம். என்னது? P, Q, P அப்படிங்கிறது Q அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், R அப்படிங்கிறது ஒரு ஸ்டேட், S. அகெயின் Pயையும் Qவையும் கம்பைன் பண்ணலாமா? P, Q. அகெயின் Pயையும் Rஐயும் கம்பைன் பண்ணலாம். ஸோ P, R. அப்புறமா Pயையும் Sஐயும் கம்பைன் பண்ணலாம். ஸோ P, S. எவ்வளோ பாசிபிலிட்டி இருக்குதுன்னு பார்ப்போம். ஸோ Pயை வச்சு Q, R, S வந்து கம்பைன் பண்ணிட்டோம்.
அப்புறம் Q வச்சு Rம் Sம் கம்பைன் பண்ணலாமா? தென் Q, R, Q, S. ஸோ Q, R, Q, S. ஸோ ஃபைனலாக என்ன இருக்குது? R, S. R, S. இப்போ 2, 2 முடிச்சிட்டோம். இப்போது 3, 3 காம்பினேஷன். P, Q, R சேர்த்து ஒரு ஸ்டேட் எழுதலாமா? P, Q, R. அப்புறமா P, Q, S. ஸோ நமக்கு இருக்கிற ஸ்டேட்டில் என்னெல்லாம் பாசிபிள் காம்பினேஷன்ஸ் இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஸ்டேட் வந்து மேக் பண்ணணும். ஸோ PQR ஓகே, PQS ஓகே, என்ன பண்ணலாம்? QRS, தென் PQR, PQS, PRS போடலாம்ல. PRS இன்னும் வரல காம்பினேஷன். QRS எழுதணும், பட் PRS அப்படிங்கிற காம்பினேஷனில் இல்லை, அது எழுதியாச்சு. ஸோ எத்தனை ஸ்டேட் மொத்தம் வந்திருக்குன்னு கவுண்ட் பண்ணிப்போம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15. ரிமைனிங் 1 ஸ்டேட். இந்த 4 ஸ்டேட்டையும் சேர்த்து நமக்கு PQRSன்னு 4 ஸ்டேட் இருக்குல்ல, அதெல்லாம் சேர்த்து எழுதிக்கலாம். P, Q, R, S. ஸோ ஃபஸ்ட் நம்ம படித்த எக்ஸாம்பிளில் n = 3 இருந்து இப்போ 2^3 8 பாசிபிள் ஸ்டேட்ஸ் வந்து எடுத்துகிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா n வேல்யூ 4 இருக்கிறதுனால 2^4 எவ்வளோ பாசிபிள் ஸ்டேட்ஸ் இருக்குது? 16 பாசிபிள் ஸ்டேட்ஸ். ஸோ நமக்கு என்னெல்லாம் பாசிபிள் ஸ்டேட்ஸ் வரும்னு இப்போ எழுதியாச்சு. இதை நம்ம டேபிளில் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத டேபிளில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பை, தென் P, Q, R, S, P, Q, P, R, then P, S, Q, R, Q, S, R, S, P, Q, R, P, Q, S, Q, R, S, P, R, S. ஃபைனலாக 4 ஸ்டேட்டையும் கம்பைன் பண்ணி P, Q, R, S. ஸோ 16 ஸ்டேட்ஸையும் வந்து எழுதிட்டோம். ஸோ எழுதி முடித்தோன்னே நம்ம அடுத்தது என்ன பண்ணோம்? இதோட ஸ்டார்டிங் ஸ்டேட்டையும் ஃபைனல் ஸ்டேட்டையும் மார்க் பண்ணுறது. ஸோ இந்த இதில் வந்து ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னது? P. அதே மாதிரி இங்கேயே ஸ்டார்டிங் ஸ்டேட் என்னதான் இருக்கும்? P. ஸோ அதுக்கப்புறமா ஃபைனல் ஸ்டேட் இங்கே என்னது? எஸ். அப்போ இங்கே எப்படி ஃபைனல் ஸ்டேட் மார்க் பண்ணுறது அப்படின்னா, எஸ் அப்படிங்கிற காம்பினேஷனில் என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் இருக்கோ அது எல்லாமே நம்ம என்னென்னு மார்க் பண்ண போகிறோம்? ஃபைனல் ஸ்டேட். எங்கெல்லாம் எஸ் இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஃபைனல் ஸ்டேட் எஸ் காம்பினேஷன் இங்கே இருக்குது, பிஎஸ் இருக்குது. ஸோ இது ஃபைனல். QS இருக்குது, இது ஃபைனல். RS ஃபைனல். PQS எங்கெல்லாம் எஸ் இருக்கோ அந்த செட்டெல்லாம் ஃபைனல் அப்படின்னு சொல்லி நம்ம மார்க் பண்ணிட்டோம். சரியா? PQS, QRS, PRS, PQRS. ஸோ இந்த ஸ்டேட்டில் எல்லாமே நமக்கு எஸ் காம்பினேஷன் இருக்கிறனால அது எல்லாமே ஃபைனல் ஸ்டேட்டாக மார்க் பண்ணியிருக்கோம். சரியா? இங்கே இருக்க ஃபைனல் ஸ்டேட்டோட காம்பினேஷனில் இங்கே என்னெல்லாம் இருக்கோ அந்த செட்டெல்லாம் ஃபைனல் ஸ்டேட்டுன்னு மார்க் பண்ணியிருக்கோம். சரி, நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறோம்? ஆல்ரெடி அங்கே பார்த்தது தான். 0 இன்புட்டுக்கு என்ன வரும், 1 இன்புட்டுக்கு என்ன வரும் அப்படிங்கிறது நம்ம எழுத போகிறோம். ஓகேவா? ஸோ டயக்ராம் பேஸ் பண்ணி நம்ம வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ பை 0, 1 அப்படின்னு வரும்போது பைக்கு என்ன தான் வரும்? நமக்கு ரெண்டு இடத்துலையுமே பை தான் வரும். அடுத்தது P அப்படிங்கிற இன்புட்டில் 0க்கு போகும்போது எங்கே வருது? இந்த ஃபஸ்ட்டு 4ஐயும் நம்ம இதே டயக்ராம் பார்த்து ஃபில் பண்ணிக்கலாம். ஏன்னா அதே சேம் தான் வரும். என்ன வரும்? P, Q வரும். இங்கே P வருது. Qக்கு 0 இன்புட்னா R, 1 இன்புட்னாலும் R தான். Rக்கு 0 இன்புட்னா S. இங்கே அந்த இன்புட் சிம்பிளே இல்லை, பை. இனி எஸ்ஸுக்கு 0 போடும்போது 1 போடும்போது என்ன தான் வருது? எஸ் தான் வருது. ஸோ எஸ். ஓகே, இனி தான் நமக்கு காம்பினேஷன் வருது, இந்த மோர் தென் 2 ஸ்டேட்ஸ். அப்போது PQ ரெண்டு ஸ்டேட்டுக்கும் 0 இன்புட்னா என்ன ஆன்சர் வருது அப்படின்னு பார்க்கலாமா? Pக்கு என்ன வருது? PQ வருது. இங்கே Qக்கு என்ன வருது? R வருது. அப்போது ரெண்டு ஸ்டேட்டுக்கும் ஒரு இன்புட் அப்படின்னா ஃபஸ்ட்டு P அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு 0 இன்புட்னா என்ன ஆன்சர், Q அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு 0 இன்புட்னா என்ன ஆன்சர்னு பார்த்து இது ரெண்டையும் என்ன பண்ணிக்கணும்? யூனியன் ஆப்ரேஷன். யூனியன்னா கம்பைன் பண்ணி எழுதணும் ரெண்டையும். நான் அப்போ PQR மூணையுமே சேர்த்து
இதுக்கு ஆன்சர் PQR. அகெயின் அதே மாதிரி PQக்கு 1 இன்புட் அப்படின்னா Pக்கு 1 இன்புட்னா என்ன, Qக்கு 1 இன்புட்னா என்ன, அது ரெண்டையும் வந்து கம்பைன் பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும், P,R. ஓகே, நெக்ஸ்ட்டு அதே மாதிரி Pக்கும் Rக்கும் ஆல்ரெடி P இங்கே இருக்குது, R இங்கே இருக்குது. ஸோ PQS சேர்த்து எழுதும்போது என்ன வரும், PQS, P,Q,S. தென் அதே மாதிரி PRக்கு 1 இன்புட். ஸோ Pக்கு 1 இன்புட்னா என்ன இருக்குது, Rக்கு பை இருக்குது. அப்போ Pயையும் பையையும் கம்பைன் பண்ணால் என்ன தான் வரும், P. பையனா எதுவுமே இல்லைல்ல, ஸோ P தான் வரும். அகெயின் P அண்ட் S. ஸோ Pக்கு இங்கே இருக்குது, Sக்கு இங்கே இருக்குது. ஸோ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணணும். என்ன வரும், P,Q,S, P,Q,S. அதே மாதிரி 1 இன்புட் பார்க்கலாம். Pக்கு 1 இன்புட் இங்கே இருக்குது, Sக்கு இங்கே இருக்குது, ரெண்டுமே SS. சரி, இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது P,S வரும். ஓகே, தென் இதே மாதிரி QR காம்பினேஷன், Qக்கும் Rக்கும் இங்கே இருக்குது. 0 இன்புட்னா என்ன வருது, RS. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கலாமா, R,S. தென் QRக்கு 1 இன்புட்னா Rரும் பையும், அப்போ R மட்டும் எழுதிக்கலாம். ஸோ அப்புறமா QS, Qக்கும் Sக்கும் R,S. ஸோ ரெண்டுக்கும் தனித்தனியாக பார்த்து கம்பைன் பண்ணிக்கணும், R,S. அதே மாதிரி QSக்கு 1 இன்புட்னா என்னென்னு பாருங்க. Qக்கு 1ன்னா என்னது, R. Sக்கு 1 இன்புட் பண்ணும்போது பாருங்கள், Qக்கு 1 இன்புட்னா R வருது, இங்கே S. Sக்கு 1 இன்புட்னா என்ன வருது, S. அப்போ இது ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது என்ன தான் வரும், R,S. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா RSக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ RSக்கு பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, RSக்கும் S தான், ரெண்டுலேயுமே S தான் இருக்குது. அப்போ சேர்த்து எழுதும்போது S தான், ரெண்டுலேயும் இருக்கிறது சேர்த்து எழுதும்போது S தான். அதுலேயும் S, இதுலேயும் S. ஸோ S. இங்கே 1 இன்புட் பண்ணும்போது பையும் Sம் வருது, அப்போ S. ஓகே, தென் PQR. PQR அப்படின்னா 3ஐயும் சேர்த்து எழுதணும். அப்போ எங்கே இருக்குது, என்ன இருக்குது, PQR 3ஐயும் கம்பைன் பண்ணும்போது என்னெல்லாம் வரும், Pக்கு 0 இன்புட்னா என்ன, Qக்கு 0 இன்புட்னா என்ன, Rக்கு 0 இன்புட்னா என்னன்னு பார்த்துட்டு 3ஐயும் சேர்த்து யூனியன் ஆப்ரேஷன் பண்ணணும். அப்போ என்ன வரும், PQRS. எல்லாமே வேறு வேறு ஸ்டேட்டு. ஸோ கம்பைன் பண்ணி எழுதும்போது P,Q,R,S. ஸோ அதே மாதிரி இங்கே இருக்க 1 இன்புட்டுக்கு பார்க்கும்போது PR பை. இப்போ என்ன வரும், Pயும் Rம் வரும். தென் PQSக்கு பார்க்கலாம். PQS. PQSனா PQRS அதே தான் வருது, P,Q,R,S. நீங்கள் பார்த்தோன்னா PQS. PQSக்கு 1 இன்புட்னா PRS. சேர்த்து எழுதும்போது P,R,S. அப்புறமா QRS. ஸோ Qக்கு 0 என்ன, Rக்கு 0 என்ன, Sக்கு 0 என்ன, QRS RS தான் வருது, RSS. அப்போ சேர்த்து எழுதும்போது RS 1 டைம் எழுதிக்கலாம். அதே மாதிரி QRSல 1 இன்புட், QRS. சரி, அதில் 1 இன்புட்னா R வருது, பை வருது, S வருது. அப்போ R,S எழுதிக்கலாம். ஓகே, தென் இங்கே என்ன இருக்குது, PRS. PRS பார்க்கலாமா, இங்கே இருக்குது P, இங்கே இருக்குது RS. ஸோ கம்பைன் பண்ணும்போது PQ, இங்கேயும் S, இங்கேயும் S. அப்போ PQS. ஸோ ஒன்றும் இல்லை, 3 இருந்ததுன்னா ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக 0க்கு என்னன்னு பார்த்து யூனியன். அதே மாதிரி இந்த பக்கம் எழுதும்போது 3க்கும் தனித்தனியாக 1 என்ன வருதுன்னு பார்த்து யூனியன். இப்போ PRS. 1க்கு பார்க்கும்போது என்னெல்லாம் வரும், P, பை, S. அப்போ PS. ஓகே, ஸோ ஃபைனலாக PQRSனால் 4ஐயுமே சேர்த்து யூனியன் பண்ணணும். ஸோ இதான் 0 0 0க்கான அவுட்புட் இங்கே இருக்குது. அப்போ எல்லாம் சேர்த்து எழுதும்போது PQRS காம்பினேஷன் வந்து வரும். ஸோ P,Q,R,S. அப்புறமா 1 இன்புட்டுக்கு பார்க்கும்போது PR பை S. அப்போ PRS. ஓகே, ஸோ ஃபைனலாக P,R,S. ஓகே, டேபிள் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இன்னும் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இது எதெல்லாம் அக்செப்டட் ஸ்டேட் அப்படிங்கிறத ஃபைன் பண்ணணும். தான் நான் ஃபஸ்ட்டு எங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணணும், ஸ்டார்டிங் ஸ்டேட். ஸோ ஸ்டார்டிங் ஸ்டேட் P அக்செப்டட். அதில் ஏதாவது நியூ ஸ்டேட் வந்திருக்கான்னு பார்ப்போம். 0க்கும் செக் பண்ணணும், 1க்கும் செக் பண்ணணும். 0க்கு PQ அப்படிங்கிற ஸ்டேட் வந்திருக்கு. ஸோ P ஆல்ரெடி இருக்கிற ஸ்டேட், அப்போ நேராக PQக்கு வரும். இப்போ PQ அக்செப்டட். இப்போ PQவில் ஏதாவது நியூ ஸ்டேட் இருக்கான்னு ரெண்டுலையும் செக் பண்ணணும். ரெண்டுமே நியூ ஸ்டேட். அதாவது PQவில் 0 இன்புட்டுக்கு என்ன ஸ்டேட்டு, 1 இன்புட்டுக்கு என்ன ஸ்டேட்டுன்னு பார்ப்போம்.
ரெண்டுமே நியூ ஸ்டேட், பிக்யூஆரும் பிஆரும். அப்போ இதெல்லாம் அக்செப்டட், பிஆர் நியூ ஸ்டேட் அக்செப்டட், தென் பிக்யூஆர். ஓகே, இனி பிஆரில் போகலாமா? பிஆரில் ஏதாவது நியூ ஸ்டேட் இருக்கான்னு பார்ப்போம். 0 இன்புட் கொடுக்கும்போது பிக்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டேட் வந்திருக்கு. பிக்யூஎஸ் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்போ இதுவும் அக்செப்டட். தென் 0 இன்புட் 1 இன்புட் கொடுக்கும்போது பி தான். பி ஆல்ரெடி நமக்கு அக்செப்டட் ஸ்டேட், ஸோ இதை விட்டுடலாம். தென் பிக்யூஆரில் ஏதாவது நியூ ஸ்டேட் வருதான்னு பார்ப்போம். ஆமாம், பிக்யூஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டேட் வந்திருக்கு. அப்போ இது அக்செப்டட் ஸ்டேட். பிக்யூஎஸில் வேறு நியூ ஸ்டேட் இருக்கா? ஆமாம், பிஆர்எஸும் நியூ ஸ்டேட் தான். அப்போ இதுவும் அக்செப்டட் ஸ்டேட். இந்த பிஆர்எஸில் செக் பண்ணும்போது ஆர்எஸ் அப்படிங்கிற ஒரு நியூ ஸ்டேட் இருக்குது. அப்போ என்ன இருக்குது? ஆர்எஸ். ஸோ ஆர்எஸ் அக்செப்டட் ஸ்டேட். கியூஆர்எஸில் 1 0 1 ரெண்டுமே ஆர்எஸ் தான். அப்போ ஆர்எஸ் அக்செப்டட். தென் ஆர்எஸில் போய் பார்க்கும்போது என்னெல்லாம் அக்செப்டட் இருக்குது? எஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டு அக்செப்டட் ஸ்டேட்டாக இருக்குது. சரி, என்ன ஸ்டேட் அக்செப்டடாக இருக்குது? ஆர்எஸில் போய் பார்த்தோம் அப்படின்னா பிக்யூஆர்எஸ், பிஆர்எஸ், பிஆர்எஸ், சாரி, இங்கே பிக்யூஆர்எஸும் என்ன ஸ்டேட்டும் இருக்குது? பிஆர்எஸ். நான் கியூஆர்எஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ கியூஆர்எஸ் கிடையாது, கொஞ்சம் கவனமாக மார்க் பண்ணுங்கள். ஸோ இங்கே பிக்யூஆர்எஸும் பிஆர்எஸ். அப்போ பிஆர்எஸ் தான் ஃபைனல் அக்செப்டட் ஸ்டேட். நமக்கு இங்கே ஆர்எஸ் வராது. ஸோ பிக்யூஆர்எஸும் பிஆர்எஸும். ஸோ பிஆர்எஸில் போய் செக் பண்ணும்போது பிக்யூஎஸ்னு ஒரு ஸ்டேட் இருக்குது, அது ஆல்ரெடி அக்செப்டட் ஸ்டேட். இங்கே பிஎஸ்ன்னு இருக்குது. ஸோ பிஎஸ் அப்படிங்கிற ஸ்டேட் இங்கே இருக்குது. ஸோ பிஎஸ்சில் செக் பண்ணும்போது பிக்யூஎஸ் அப்படிங்கிற ஸ்டேட்டும் பிஎஸும் வருது. ஸோ பிக்யூஎஸ் ஆல்ரெடி அக்செப்டட் ஸ்டேட். சரியா? ஸோ பிக்யூஎஸ் நமக்கு ஆல்ரெடி அக்செப்ட் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ திருப்பி எதுவும் நியூ ஸ்டேட் வராமல் எல்லாமே அக்செப்டட் ஸ்டேட் இருந்தால் அதோட வந்து ஸ்டாப் பண்ணிக்கலாம். இப்போ அக்செப்டட் ஸ்டேட்லேயே நமக்கு என்னெல்லாம் ஸ்டேட்ஸ் வந்திருக்கு அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8 ஸ்டேட்ஸ். ஸோ இதை எப்படி வந்து ட்ரா பண்ணலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த டேபிளில் இருந்து எதெல்லாம் அக்செப்டட் ஸ்டேட் அப்படிங்கிறத நம்ம கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் என்ன அப்படிங்கிறதுக்கு ஒரு டயக்ராம் போட்டுக்கலாம். ஸோ பி அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு ஒரு அக்செப்டட் ஸ்டேட். அப்புறமா பிக்யூ, பிகமா கியூ அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் ஸ்டேட். அப்புறமா பார்த்தோம் அப்படின்னா பிஆர், பிஆர் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் ஸ்டேட். பிஆர் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட் ஸ்டேட். பிக்யூ, பிஆர், அப்புறமா பிஎஸ். ஸோ பி கமா எஸ் அப்படிங்கிறது ஒரு அக்செப்டட். அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா QS. ஸோ Q கமா எஸ் அப்படிங்கிற ஸ்டேட் ஒரு அக்செப்டட். தென் ஆர்எஸ். ஸோ ஆர்எஸ் இல்லை, அது ஃபஸ்ட்டு தப்பாக மார்க் பண்ணது அது. ஸோ ஆர்எஸ் கிடையாது, பிக்யூஆர். ஸோ பி கமா கியூ கமா ஆர் அப்படிங்கிறது ஒரு செட். தென் பிக்யூஎஸ், பிக்யூஎஸ் சாரி எஸ் அப்படிங்கிற செட்டு ஒன்று. அப்புறமா என்ன இருக்குது? பிஆர்எஸ், பிக்யூஆர்எஸ். இங்கே பிக்யூஆர்எஸில் பிஆர்எஸ் தானே, அப்போ இங்கேயும் பிக்யூஆர்எஸ் கிடையாது, நம்ம அதை ரப் பண்ணதோ. ஸோ என்ன ஸ்டேட் இருக்கோ அதை மட்டும் நம்ம கரெக்டாக போட்டுக்கலாம். ஸோ டேபிளில் வந்து நமக்கு மொத்தம் 16 ஸ்டேட்ஸ் இருந்தால், ஸோ அதில் 8 ஸ்டேட்ஸ் மட்டும் நமக்கு அக்செப்டபிள் ஸ்டேட்டை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம் பேஸ்டாக நியூ ஸ்டேட். ஸ்டார்டிங் ஸ்டேட்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ அதுலேருந்து எங்கெல்லாம் நியூ ஸ்டேட் நமக்கு கிடைக்குதோ அவ்வளோத்த வந்து அக்செப்டட் ஸ்டேட்டுன்னு எடுத்துக்கிட்டு டேபிளில் வந்து போடலாம். இப்போது பி அப்படிங்கிற ஸ்டேட் இது வந்து ஸ்டார்ட். சரியா? இப்போ பி அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு 0 இன்புட்னா எங்கே போகுது? பிக்யூக்கு போகுது. பிக்யூ 1 இன்புட்னா அதே செல்ஃப் ஸ்டேட்டில் ரிப்பீட் ஆகுது. அப்புறமா பிக்யூ ஸ்டேட் பார்க்கலாம். பிக்யூக்கு 0 இன்புட்னா பிக்யூஆருக்கு மூவ் ஆகுது. ஓகே, 0 இன்புட். அதே 1 இன்புட்னா பிஆருக்கு மூவ் ஆகுது. நெக்ஸ்ட் பிஎஸ் பார்க்கலாம். பிஎஸ்ஸுக்கு 0னா பிக்யூஎஸ். ஸோ 0னா பிக்யூஎஸ்க்கு மூவ் ஆகுது. 1னா அதே செல்ஃப் ஸ்டேட், செல்ஃப் லுக் பிஎஸ் தான் வருது. ஸோ நெக்ஸ்ட் என்ன இருக்குது? பிஎஸ் முடிஞ்சது. தென் QS. QSனால் ஆர்எஸ். 0 இன்புட்டுக்கும் 1 இன்புட்டுக்கும் ஆர்எஸ் தான். ஸோ QS PQ. ஸோ PQ PR PS. ஸோ PS பார்க்கும்போது PQSக்கும்
பிஎஸ்க்கும் வந்து செல்ஃப் லூப் போகுது. நம்ம வந்து நெக்ஸ்ட்டு PQR பார்ப்போம். PQRல 1 இன்புட் கொடுக்கும்போது PQRS, 0 இன்புட்டுக்கு PQRS போகுது, 1 இன்புட்டுக்கு PR. அப்போ PQR வந்து நமக்கு எவ்வளோ 0 இன்புட்டுக்கு PQRSக்கு போகுது. சரியா? PQR 0 இன்புட்டுக்கு PQRS போகுது, 1 இன்புட்டுக்கு PR போகுது. 1 இன்புட்டுக்கு PRக்கு மூவ் ஆகுது. தென் எல்லாத்துக்கும் போட்டோமா? அப்புறமா PR பார்க்கலாம். PRக்கு 0 இன்புட்டுக்கு PQS, PR 0 இன்புட்டுக்கு PQSக்கு மூவ் ஆகுது, அதே 1 இன்புட்டுக்கு Pக்கு மூவ் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்தது PQS போட்டோம். PQS இருக்குது. PQS பார்த்தோன்னா 1க்கு PQRS, அதுக்கு 0க்கு PQRS, 1க்கு PRS. ஸோ 0க்கு PQRSக்கு மூவ் ஆகுது, 1க்கு PRSக்கு மூவ் ஆகுது. அப்புறமா PRSக்கு வந்து 0னா PQS, PRS 0னா PQSக்கு மூவ் ஆகுது, 1 இன்புட்னா PSக்கு மூவ் ஆகுது. தென் ஃபைனலாக PQRS வந்து 0க்கு செல்ஃப் லூப், அதே PQRSல தான் இருக்குது 0க்கு, பட் 1க்கு PRSக்கு மூவ் ஆகுது. 1 அப்படின்னா PRSக்கு மூவ் ஆகுது. ஸோ ஃபைனலாக நமக்கு இந்த டேபிளில் இருக்கக்கூடிய அக்செப்டட் ஸ்டேட் மட்டும் ட்ரா பண்ணி டயக்ராம் வரைஞ்சிருக்கோம். ஸோ ஸ்டார்ட் ஸ்டேட் மார்க் பண்ணியாச்சு. ஃபைனல் ஸ்டேட் என்ன அப்படின்னா அந்த காம்பினேஷன் தான். எஸ் அப்படிங்கிற காம்பினேஷனில் என்னென்ன அக்செப்டட் ஸ்டேட் வந்திருக்கோ அது எல்லாத்தையும் ஃபைனல் ஸ்டேட்டை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ எஸ் காம்பினேஷனில் என்னெல்லாம் இருக்குது, இங்கே ஒரு இருக்குது PS அப்படிங்கிற ஸ்டேட்டு, PQS, PRS, PQRS. ஸோ மோர் தென் ஒன் ஃபைனல் ஸ்டேட் பாசிபிள். இதை அப்படியே எழுதிக்கலாம். அதே மாதிரி இந்த டயக்ராமை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். A, B, C, D, E, F, G, H அப்படிங்கிறத சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம அதுலேயும் அப்ளை பண்ணிக்கலாம். 0, 1. ஸோ PRக்கு PS 1 இன்புட்னா PS, PQS. சரி, then 1 செல்ஃப் லூப் 1. ஸோ இங்கேருந்து இங்கே ஒரு 1, 0, again 1. ஸோ நமக்கு எப்படி அவுட்புட் கொடுமோ கொஞ்சம் டயக்ராம் கொஞ்சம் பெருசாக வரைஞ்சிங்க அப்படின்னா கரெக்டாக போட்டுக்கலாம். 1, 0, 0, then F2, H 0, then here to here D to G, so here to here 1. This is self of. சரியா? ஸோ என்னெல்லாம் நமக்கு கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே சிம்பிளிஃபை பண்ணி, ஸோ இங்கேருந்து எங்கே போகுது, சிக்கு போகுது, போட்டுரும் ஆல்ரெடி. சரி, இந்த மாதிரி ஸோ இங்கே என்ன எடுத்திருக்கோமோ, அதாவது அக்செப்டட் ஸ்டேட்லாம் இருக்குல்ல, ஸோ இதையே நம்ம ABCDEFGHன்னு சிம்பிளிஃபை பண்ணியும் டயக்ராம் வந்து போட்டுக்கலாம். சரி, அதே ஆரோ மார்க் அதே ஃப்ளோவில் இந்த ஸ்டேட்ஸை மட்டும் இதிலலாம் வந்து செட் வந்து பெருசாக இருக்கிறதுனால அதை A for P, B for PQ அந்த மாதிரி எடுத்துகிட்டு நம்ம அந்த மாதிரி ABCD ஸ்டேட்ஸும் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதான் வந்து என்ன அப்படின்னா ஒரு NFAலேருந்து DFA வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ இந்த எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? அப்போ இதில் மட்டும் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு NFA to DFA அப்படின்னா இதான் ப்ரொசீஜர். ஃபஸ்ட்டு இதில் என்ன ஸ்டேட்ஸ் இருக்கோ அதில் 2n ஸ்டேட்ஸ் இங்கே இருக்கணும். ஸ்டேட்டை பேஸ் பண்ணி டேபிள் எழுதுகிறோம். மோர் தென் ஒன் ஸ்டேட்டுக்கு ஒரு இன்புட் இருந்தால் யூனியன் ஆப்ரேஷன் யூஸ் பண்ணணும். இதில் வந்து கிளியராக இருங்க. அப்புறமா அக்செப்டட் ஸ்டேட் ஃபைண்ட் பண்ணி அதில் இருந்து டயக்ராம் ட்ரா பண்ணணும். இதில் கிளியராக இருந்தால் ஈஸியாக வந்து போட்டலாம். ஓகேவா? தேங்க்யூ.